Hello everyone. kinemasterல இருக்கிற handwriting tool யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். kinemaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு plain white பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்த ஒரு இமேஜை இப்போ நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதையும் தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது லேயர் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் டூலில் இருக்கிற 10 ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்பியர் ஆகும். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். இதை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் அகெயின் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஹெட்டட் ஏரோ லைன், டபுள் ஹெட்டட் ஏரோ லைன், ப்ரஷ், பென்சில், கிராஸ், ஸ்கொயர், சர்க்கிள், ஹேலோ ஸ்கொயர் அண்ட் ஹேலோ சர்க்கிள். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கான கலர் சூஸ் பண்ண போகிறோம். கலர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அங்கே கீழே ஒரு டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் இந்த லைனுக்கான திக்னஸ் நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த எல்லோ கலரையும் சன்ஃப்ளவரையும் மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணியாச்சு. அந்த டிக் அது கொடுத்துருங்க. இப்போ டைம் லைனில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த லைனுக்கான அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ட்ரா பை ஸ்ட்ரோக் அது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லைன் ட்ரா பண்ணுற மாதிரியே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கலரையும் ஃப்ளாரையும் இப்போ மேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லைன் எந்த இடத்துலேருந்து அப்பியர் ஆகணுமோ அங்கே இந்த டைம் லைனில் இருக்கிற ரெட் கலர் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் லைன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நான் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஹேண்ட் ரைட்டிங் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நாம் லாஸ்ட்டாக எந்த செட்டிங்ஸ் வச்சோமோ டிஃபால்ட்டாக அதே செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ண போயிடலாம். பிங்க் ரோஸ் ட்ரா பண்ணியாச்சு. அகெயின் இப்போ அதுக்கான அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ட்ரா பை ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு கலர்ஸையும் அதே மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கான வாய்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லோ சன்ஃப்ளவர், பிங்க் ரோஸ், ரெட் ஹைபிஸ்கஸ், ஒயிட் ஜாஸ்மின். ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எஃபெக்ட் வச்சு ஒரு ரைமை எப்படி லைன் பை லைனாக டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரைமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். லேயர் போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ அது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ கலர் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கையை வச்சு அழகாக ட்ரா பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி தப்பாக அந்த லைன் வந்துருச்சு அப்படின்னா அங்கே அன்டூ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் அந்த லைன் போயிடும். அகெயின் நம்ம திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லைனுக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் அப்பியர் ஆகும்போது அதுக்கான வாய்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் டூல் போயிட்டு இப்போ நமக்கு ஏரோ தான் வேணும். ஸோ அந்த ஏரோ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர். இந்த பேக்ரவுண்டுக்கு பிளாக் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக திக்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். லைன் எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரி தான். எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஏரோ அப்பியர் ஆகிடும். இப்போது இந்த ஏரோக்கான அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அந்த சென்டரில் இருக்க பாருங்கள் ஓவரால் அனிமேஷன், அதை கிளிக் பண்ணி பிளிங்க் ஸ்லோ அப்படிங்கிற அனிமேஷனை இதுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இந்த டைம் லைனில் இது அப்பியர் ஆகிற வரைக்குமே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஓவரால் அனிமேஷன். நெக்ஸ்ட் வேர்டுக்கு இந்த ஆரோவையே நாம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்ஸ் அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டூப்ளிகேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கீழே டைம் லைனில் இன்னொரு ஹேண்ட் ரைட்டிங் அப்பியர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே அந்த டைம் லைன்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துல இந்த ஆரோ அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த டைம் லைனில் அந்த ஆரோக்கான டைமை செட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி எல்லா வேர்ட்ஸ்க்கும் செட் பண்ணிவிடுங்க. இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் இன்செர்ட் பண்ணலாம். ஹேண்ட் ரைட்டிங் டூல் போயிட்டு அங்கே ஹேலோ சர்க்கிள் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கான கலர், திக்னஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கிள் எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதுக்கான அனிமேஷன், இன் அனிமேஷன் ட்ரா பை ஸ்ட்ரோக் அதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு நாம் இதையே டூப்ளிகேட் பண்ணியும் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூ சர்க்கிளாகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கிளை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் எந்த இடத்துல வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் அந்த ஸ்லைடோட எண்ட் வரைக்கும் அப்பியர் ஆகணும் அப்படின்னா டைம் லைனில் அதை எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. 5 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அங்கே டைம் லைனில் பாருங்கள், ஒரு சர்க்கிள் அப்பியர் ஆன கொஞ்ச நேரம் கழித்து நெக்ஸ்ட்டு சர்க்கிள், அந்த மாதிரி 5 சர்க்கிள்ஸும் அப்பியர் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சர்க்கிளாக அப்பியர் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பென்சில் டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் புக் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஒவ்வொரு டாட்டா கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரா பண்ண வேண்டியது தான். ஏலேருந்து பி, நெக்ஸ்ட்டு சி, டி, இ, அந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா அன்டூ இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைம் லைனை இந்த ஸ்லைடோட எண்ட் வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான அனிமேஷன், இன் அனிமேஷனில் போயிட்டு ட்ரா இன் ஆர்டர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த அனிமேஷன் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணி முடிச்சிடுச்சு இல்லையா, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கீழே பாருங்கள் அதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த செகண்ட்ஸை மூவ் பண்ண பண்ண அங்கே அந்த லைன் பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரா ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். நமக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த செகண்ட்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ஹேலோ ஸ்கொயர் அந்த டூல் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஹேலோ ஸ்கொயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான கலர், திக்னஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் சர்க்கிள் ட்ரா பண்ணமே அதே மாதிரி தான், எங்கேருந்து எது வரைக்கும் நமக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்கொயரும் ட்ரா பண்ணியாச்சு. கீழே டைம் லைனில் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் அப்பியர் ஆன கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த ஸ்கொயர், அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைடுக்கு பார்டர் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஸ்கொயர் டூல் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் ட்ரா பண்ணலாம். இந்த ரெட் கலர் பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது அந்த எல்லோ ஸ்லைடில் ரெட் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான்,
இப்போ பார்டர் ஸ்லைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஏதாவது பிக்சர் இன்சர்ட் பண்ணணுமா இல்லை டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஹேண்ட் ரைட்டிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறது, ஆரோ லைன் ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுறது, ஸ்கொயர், சர்க்கிள் எல்லாமே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.